தமிழக அரசு சார்பா ஈரமாவு அரைக்கும் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீ வெட் கிரைண்டர் மெஷின் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் யார் விண்ணப்பிக்கலாம் அண்ட் இந்த ஒரு திட்டத்துக்கு யார் யார் தகுதியானவர்கள், ஸோ இது தொடர்பான முழு தகவல்களையும் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்க இப்பதான் புதுசா நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கீம் வந்து யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரான கைம்பெண்கள், ஆதரவற்றோர், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த ஒரு திட்டம் வந்து பொருந்துங்க. பெண்களோட பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்தவும் இந்த ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025-2026 நிதியாண்டிற்காக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்கும்போது மொத்த விலையில் 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5,000 மானிய தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. மாவு அரைக்கும் இயந்திரம் வந்து 50% மானியத்துல வந்து வழங்குறாங்க. மானிய தொகையா 5,000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. இந்த ஒரு திட்டத்தில் கைம்பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தில் நீங்க பயன்பெற விரும்புறீங்க அப்படின்னா இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் பூர்வீகமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது பிறப்பிட சான்று வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா 25 வயதிற்கு மேல் இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பிறந்த தேதிக்கான சான்று, திட்டத்தில் முன்னுரிமை பெற வேண்டுமானால் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்களா இருக்கீங்க அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சான்று வந்து வட்டாட்சியரிடம் பெறுதல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 1.20 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து வருமான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெறுதல் வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஒரு திட்டத்துக்கு எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் இந்த ஒரு திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். உங்களோட மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப குறுகிய காலம், அதாவது குறிப்பிட்ட நாட்கள் தான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தேவையான ஆவணங்களை அரசிடமிருந்து பெற்று உடனடியாக விண்ணப்பிக்கவும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயன்பெற விருப்பப்படுறீங்களோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 14/7/2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேதிக்கு முன்னாடி மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் கூடுதல் தகவல்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் உள்ள சமூக நல அலுவலகத்தை அணுகி தொடர்பு கொள்ளலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ கிரைண்டர் மெஷின் ஸ்கீம் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.